நமக்கு எதிரியா இருந்த மணிமாறனை எப்படியோ நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம். ஆனா அந்த பாண்டியனை நினைச்சாத்தான் பக்கு பக்குன்னு ரஞ்சித். தர்மகர்த்தா கவலைப்படாதீங்க. பாண்டியன் போலீஸ் கையில இருந்து தப்பிச்சாலும் தப்பிக்கலாம், ஆனா இந்த பம்பாய்க்காரன் கையில இருந்து தப்பிக்க முடியாது. போலீஸை விட நாம தான் பாண்டியனை கண்காணிக்கணும். அந்த பொறுப்பை எங்கிட்ட விடுங்க. பாண்டியன் நிழல் கூட நம்ம எல்லையில படாம நான் பாத்துக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்க. என்ன ஆச்சரியம்! அடாடாடாடாடா ரஞ்சித், கோயிலுக்கு கீழே இப்படி ஒரு குகை இருக்கிறது அரசாங்கத்துக்கு கூட தெரியாது. இத கண்டுபிடிச்சிருக்கீங்களே, உங்க மூளையே மூளை. மரியாதையா உண்மையை சொல்லல தோலை உரிச்சிருவேன். பாண்டிய கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொலை குத்தத்தை எம்எல்ஏ போடலான்னு பாக்குறீங்களா? வேணாம் சார், என் பின்னாடி பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. வீணா உங்க பொழப்புல மண்ணை போட்டுக்காதீங்க. அது யாரா அந்த பெரிய மனுஷன்? வேணாம் விட்டுருங்க, வேணாம் விட்டுருங்க. விடுறதா? உன்னை வச்சுத்தாடா நான் உன் கூட்டத்தையே பிடிக்க போறேன். ஓஹோ, என்ன உதைச்சா உண்மையை சொல்லிடுவேன்னு நினைக்கிறீங்களா? என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அப்படியா? போட சார் நிறுத்துங்க, இது அநியாயம், அக்கிரமம். யார் நீ? நானா மணிமங்கலத்து பெரிய பண்ண. ஐயா காப்பாத்துங்க ஐயா, என்ன போட்டு பின்னி எடுக்கிறாங்க. நான் இவரோட கொஞ்சம் பேசணும். மிஸ்டர், போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற கொலை குற்றவாளி கிட்ட அவ்வளவு சுலபமா பேச முடியாது, தெரியுமில்ல? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னா நான் லீகலா வந்திருக்கேன். வக்கீல் சார், இன்ஸ்பெக்டர், இந்தாங்க கோர்ட் ஆர்டர். ஓஹோ. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இப்படியா போய் போலீஸ்ல மாட்டிக்கிறது? நான் ஒண்ணும் மாட்டிக்கலீங்க, இந்த பாண்டியன் தான் பிடிச்சு கொடுத்தாரு. பாண்டியனா? அப்போ பாண்டியன் தான் போலீஸோட கையால இருக்காரு. வக்கீல் சார், இவர் மேல எத்தனை கேஸ்? கொலை கொள்ள அப்படின்னு 16 கேஸ் இருக்கு. 16 கேஸா? ஐயோ, சத்தியமா உனக்கு தூக்கு தண்டனை. முதலாளி, நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். நான் புள்ள குடிக்காரங்க. சும்மாரியா, காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் வக்கீல் சாரோட வந்திருக்கேன். இத பாரு, வக்கீலுகிட்டையும் வைத்தியர்கிட்டையும் பொய் சொல்ல, உண்மையை சொல்லிரு. பெஞ்சி கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பாரு. சொல்லு. சொல்லிடுறேன். ஐயாவோட அப்பாவை கொன்னது அவங்க மாமா தான். ஐயா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. ஆனா நாளைக்கு கோயில் சொத்து கொள்ளடிக்க போறாங்கல்ல, அதுல எனக்கு 1 லட்சம் ரூபாய் பங்கு இருக்கு. அத முழுசா கொடுத்துடுறேங்க. எப்படியாவது என்ன தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாத்துங்க ஐயா. காப்பாத்துறேன்டா. நான் சொல்றது உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? எங்க சொத்தை தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியா? உன்னை சாட்சியா வச்சுதாண்டா உங்க கூட்டத்தையே பிடிக்க போறோம். ராஸ்கல். போன வருஷத்தை விட இந்த வருஷம் போலீஸ் பந்தோபஸ்து அதிகமாவே இருக்கு. இத நான் எதிர்பார்த்தது. லுக்கிய, நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் காவி ட்ரெஸ் போட்டு கையில துப்பாக்கி கொடுத்துரு. நிலைமை மோசமானா let them shoot. ஓகே பாஸ். பாஸ், நாளை ராத்திரி கரெக்டா 12 மணிக்கு ஜீப்போட அந்த சமாதி கிட்ட வந்தா போதும்ல? போதும். ஆனா ஒண்ணு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து வண்டி நிறுத்துவேன். ஓகே. கண்ட்ரோல் ரூமுக்கு உடனே போன் பண்ணி ஹைவேஸ்ல போற எல்லா வண்டிகளையும் செக் பண்ண சொல்லுங்க. யாரு? துப்பாக்கி கேக்குறாங்க. துப்பாக்கியா? குடுறாக்கண்ணா, குடு, நம்ம எழுதான். போடா. ஐயோ, காக்கா வழி வந்துருச்சேன். துண்டு இருந்தா குடியா? இரும்பு துண்டு இல்ல, இரும்பு துண்டு இருந்தா அவ கையில கொடு.
சீக்கிரமா கூட என் கையில இரும்பு. சாவி இந்த போங்க மச்சான் போங்க. மேடம், போலீஸ் உள்ளூர் ஆளுங்களும் நம்ம ஆளுங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடுங்க. எங்கடி போற என் சக்காலத்தி தப்பிச்சுட்டு போயிடான்னு பாத்தியா? ஜாஸ்தி பேசினா ஷூட் பண்ணிடுவேன். ஷூட் பண்ணிடுவேன். மாமா என்னடி அண்ணே வாங்க. சீக்கிரமா வாங்க, வெளியில போலாம். கரெக்ட். இனிமே நாம இங்க இருந்தா ஆபத்து. என் பங்களாவை போய் பங்கு போட்டுக்கலாம். அவசரத்துல என்ன மறந்துடாதீங்க, பங்க 3ஆ போடணும். பங்க 4ஆ போடுங்க. எதுக்குடா 4? மாப்பிள்ளதான். இப்ப உங்களை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். மாப்பிள, உன் மாமனுக்கு நீ என்ன செஞ்சியோ அதையே நான் என் மாமனுக்கு செய்ய வேணா? நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும். கைய தூக்கு. கைய தூக்குடா. எல்லாரும் எடுத்துட்டு வாங்க. மீனா, வா மீனா போறேன். என் கூட தான் இருந்தாங்க. எங்க காணல? கௌரியா? எங்க கௌரி? கௌரி, கௌரி. கௌரி, கௌரி, என்ன கௌரி? என்ன? என்னங்க, இனிமே நான் பொழைக்க மாட்டேன். இந்த கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் அல்பாய்க்குல போயிடுவேன் தானே. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருந்தீங்க. நான் தான் போறேனே.
இப்பவாவது எனக்கு தாலி கட்டுவீங்களா? அவங்க மனசாந்தி ஆகுது. நீங்க தாலி கட்டிக்கிட்டு அவங்க மனசு சாந்தி அடையும். சீக்கிரமா கட்டுங்க. கட்டுங்க. என்ன கை தட்டுறீங்க? அப்பாடா, என் மாமன் கையால தாலியை கட்டிக்கிறதுக்கு என்னமா நாடகம் ஆட வேண்டியதா போச்சு. பாவி நாடகம் ஆண்ட உன்னை ஐயோ, என்னையே அடிக்க வர்றீங்க? என்ன நடிக்க வச்சதே உங்க தங்கச்சியும் மாப்பிள்ளையும் தான். மாப்பிள. ஆமாங்க, நாங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வேற மாதிரி இருந்தா எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்னு தான், அதுக்கு தான் இந்த மாதிரி. இந்த மாதிரி வேலையெல்லாம் மாப்பிள்ளைகளை தவிர வேற யார் செய்ய போறாங்க? ஆமா மாப்பிள்ள, ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கு.